சூழ்நிலை சொல்லுகிறத நான் சொல்லக்கூடாது, வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொல்ல வேண்டும். சூழ்நிலை சொல்றதுனாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடந்துட போறதில்லை. நான் அதையே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது நடக்க ஆரம்பிக்கிறது. வசனம் சொல்றதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துட போறதில்லை. அதனால தான் அத்தனை பேர் பைபிள் வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்கெல்லாம் உலகத்தில் எதுவுமே நடக்கிறது கிடையாது. பைபிள்லாம் பத்திரமா இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் பைபிள்லேருந்து ஏதாவது நடந்துதாங்க, ஒன்றும் நடக்கலைங்க. பைபிள் என்னதான் பண்றீங்க? அப்போ காற்று கருப்பெல்லாம் ஓடிடுன்னு சொல்லி தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க. எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்க, ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது பைபிள் இப்படி விட்டுக்கிட்டு இப்படி நுழைவார். ஃபர்ஸ்ட் பைபிள் போனோமா, அது பின்னாலே இவர் போறாரு. விளையாட்டுக்கு சொல்ல, நான் உண்மையாவே அப்படி ஒரு மனுஷன் இங்க சென்னை பட்டணத்தில் இருந்தார். பிரசங்கியார். இதெல்லாம் விளையாட்டு இல்லை, ஆதாரப்பூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும். பைபிளை முன்னால விட்டுட்டு கதவுக்குள்ள விட்டுட்டு அப்புறம் கால் அடி எடுத்து வைப்பார். நான் சொல்லுகிறேன், பைபிள் அங்கெல்லாம் போறது இருக்கட்டும், இங்கே உள்ள பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள், வேத வசனங்கள் எங்க போக வேண்டும்? ஆவிக்குள்ளாக போகணும்.